ஆர்வத்துடன் கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம விரிவான அலசல்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஆனா கொஞ்சம் சங்கடமான ஒரு டாபிக் பத்தி பேச போறோம். ஆமா, ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம் இது. கொஞ்சம் விவாதத்துக்குரிய டாபிக் தான். கண்டிப்பா. இப்போ நீங்க காலையில காஃபியோட நியூஸ் பேப்பரை திறக்கறீங்கன்னு வச்சுப்போம். அதுல ஒரு கொலை செய்தி இருக்கு. ம். ஒரு ரொம்ப கொடூரமான திட்டமிட்ட கொலை. எக்ஸாக்ட்லி. அத படிக்கும்போதே நமக்கு பகீர்னு இருக்கும். ஆனா அந்த செய்தியை விட ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் அங்க நடக்குது. அந்த பேப்பரோட தலையங்கத்துல அந்த கொலைய நியாயப்படுத்தி எழுதுறது. அதான், சமூகத்துல சில பேர் அந்த கொலை செஞ்சவங்களுக்கு பரிதாபப்படுறாங்க. என்னடா நடக்குது இங்கன்னு நீங்க கண்டிப்பா குழம்பி போவீங்க. இன்னைக்கு நாம உள்ள நுழைய போற விஷயமும் இதுதான். Chapter 5. A crime is a crime even when it hurts a man. ஆமா, அந்த புத்தக பகுதியோட மிக நேர்மையான, எந்த பக்கமும் சாயாத ஒரு சுருக்கத்தையும் விமர்சனத்தையும் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது பாலின சமத்துவம், அப்புறம் சமூகம் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்கள்னு பல கோணங்களை தொடுது. ஆனா ஒரு விஷயத்த முதல்லயே தெளிவா சொல்லிடுறோம். நாம இங்க எந்த ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்துக்கும் ஆதரவாவோ இல்ல எதிராவோ பேச போறதில்ல. ஆசிரியர் என்ன சொல்லிருக்காரோ அத அப்படியே நடுநிலையா அலச போறோம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த நியூஸ் பேப்பர் உதாரணம் இருக்கு இல்லையா? அதுதான் இந்த மொத்த விவாதத்துக்கான தொடக்க புள்ளி. ஒரு மனைவி தன் கணவனை ரொம்ப திட்டமிட்டு கொலை செய்றாங்க. கரெக்ட். இது ஒரு சாதாரணமான உணர்ச்சி வசப்பட்டு நடந்த சம்பவம் கிடையாது. நல்லா யோசிச்சு திட்டமிட்டு செஞ்ச ஒரு கொலை. ஆனா இத பார்த்ததும் சமூகம் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். நிறைய பேரு, குறிப்பா சில பத்திரிகைகள் பாத்தீங்கன்னா, அந்த செயலை சமூக அழுத்தம், அப்புறம் பெண்களின் அதிகாரம் அப்படிங்கிற பெரிய வார்த்தைகளை வச்சு நியாயப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு கொலைய நியாயப்படுத்துற அளவுக்கு நம்ம சமூகத்தோட மனநிலை மாறிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? கண்டிப்பா வருது. ஒரு மனித உயிர் திட்டமிட்டு பறிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதை மூடி மறைக்க சித்தாந்தங்களை ஒரு கேடயமா பயன்படுத்துறது எந்த வகையில நியாயம்? ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. நீங்க சொல்றதே கேட்க அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆனா அதாவது வரலாற்று எடுத்து பார்த்தா பல நூற்றாண்டுகளா பெண்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? ஆமா, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. குடும்பத்துக்குள்ள அவங்க அனுபவிக்கிற மௌனங்கள், எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் நிஜம்தானே. அப்போ அந்த அழுத்தத்தோட வெளிப்பாடா இது நடந்திருக்கலான்னு சமூகம் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. பெண்கள் வரலாற்று ரீதியா ஒடுக்கப்பட்டிருக்காங்க, திருமண வாழ்க்கையில வன்முறைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அதுக்காக அவங்க கண்டிப்பா போராடணும்னு தான் ஆசிரியரும் சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு தேவையான சட்ட பாதுகாப்பும் சமூக ஆதரவும் கிடைக்கணும். ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய நுட்பமான விஷயம் உள்ள இருக்கு. என்னன்னா, ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு உயிரை பறிக்கிறத நாம அனுமதிக்க முடியுமா? அதான் பாயிண்ட். ஒரு சிஸ்டமேட்டிக் ஒடுக்குமுறையா எதிர்த்து போராடுறது வேற, ஒரு கொலைய செஞ்சுட்டு அத அதிகாரம்னு சொல்றது வேற. ஓ, அப்போ வரலாறு முழுக்க பெண்கள் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற உண்மையை வச்சு இன்னைக்கு நடந்த ஒரு கொலையை நியாயப்படுத்துறது தப்புன்னு சொல்றீங்க? ஆமா, அது அந்த வரலாற்று போராட்டத்தை கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா? இதுதான் இங்க வைக்கப்படுற மிகப்பெரிய விமர்சனம். இறந்து போனது ஒரு மனிதன் அப்படிங்கறதால அவனோட உயிரை இந்த சமூகம் இவ்ளோ ஈஸியா மறந்துருதா அப்படிங்கிற கேள்வி வருது. ஆமா, ஒரு சித்தாந்தங்கிறது நீதியை காப்பாத்தணுமே தவிர கொலைய மறைக்க கூடாது. இப்போ புரியுது. அதாவது தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் அது தப்பு தான். அவங்களோட பாலினத்தை வச்சோ இல்ல கடந்த காலத்தை வச்சோ தப்புக்கு சாயம் பூசக்கூடாது. கரெக்ட். இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இந்த முரண்பாடு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சட்டமோ சமூகமோ ஒரு ஆண் இதே தப்பு செஞ்சிருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கோம்? கண்டிப்பா அவனை ஒரு கொலைகாரன்னு முத்திரை குத்தி அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு மொத்த சமூகமும் குரல் கொடுத்திருக்கும். ஆனா அதே தப்ப ஒரு பெண் செய்யும்போது அதுக்கு 1000 காரணங்களை சொல்லி நியாயப்படுத்துறது ஒரு பெரிய இரட்டை நிலைப்பாடு தானே. 100க்கு 100 உண்மை. இந்த இரட்டை நிலைப்பாடு தான் சமூகத்தோட மிகப்பெரிய வியாதி. இத புரிஞ்சுக்க நாம சமமான பச்சாதாபம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி பேசணும். ஈக்குவல் எம்பதி அது என்ன? சமமான பச்சாதாபம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு எமர்ஜென்சி வார்டுக்கு 2 பேர் பலத்த காயத்தோட வராங்கன்னு வச்சுப்போம். டாக்டர் என்ன பண்ணுவாரு? யாருக்கு காயம் அதிகம், யாருக்கு உடனே சிகிச்சை தேவைன்னு பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. கரெக்ட். அதை விட்டுட்டு நீங்க ஆணா பெண்ணா, நீங்க எந்த சமூகம்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சிகிச்சை கொடுக்கலாமான்னு முடிவு பண்ணா அது எவ்வளோ ஆபத்தம். ரொம்ப பெரிய அபத்தம். அதே அபத்தத்தை தான் இன்னைக்கு நம்ம சமூகம் செஞ்சுட்டு இருக்கு. இதைத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பச்சாதாபம் அப்படின்னு சொல்றோம். அந்த எமர்ஜென்சி வார்டு உதாரணம் ரொம்ப தெளிவா இருக்கு.
அதாவது ஒரு பாதிக்கப்பட்டவர்னா அவர் பாதிக்கப்பட்டவர் தான். ஆமா, அதுல ஆணா பெண்ணாங்கிற பேதம் எதுக்கு? இப்போ ஒரு பெண் அவளோட திருமண வாழ்க்கையில பாதிக்கப்படுறா, துன்புறுத்தப்படுறா அப்படின்னா சமூகம் உடனே அவளுக்காக எழுந்து நிக்குது. அவளுக்காக புதிய சட்டங்களை உருவாக்குறோம், சமூக வலைத்தளங்கள்ல ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்றோம். அவளோட கோபத்தை ரொம்ப நியாயமான கோபமா ஏத்துக்கிறோம். இது எல்லாமே ரொம்ப அவசியமானதுதான். கண்டிப்பா அப்படிதான் ஒரு சமூகம் இயங்கணும். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, இதே பாதிப்பு ஒரு ஆணுக்கு நடக்கும்போது சீன் அப்படியே தலைகீழா மாறிடுது. அதுதான் வேதனையான விஷயம். ஒரு ஆண் பாதிக்கப்படும்போது, குறிப்பா குடும்பத்துக்குள்ள அவன் வன்முறைய சந்திக்கும்போது, இந்த சமூகம் அவன்கிட்ட எப்படி நடந்துக்குது? அவனுக்காக எந்த ஹேஷ்டேக்கும் ட்ரெண்ட் ஆகுறதில்ல, மெழுகுவர்த்தி ஏந்தி யாரும் ஊர்வலம் போறதில்ல. மாறாக அவன்கிட்ட போய் என்னப்பா நீ ஆம்பளையா, இதெல்லாம் சகஜம்தான், கொஞ்சம் அனுசரிச்சு போன்னு அட்வைஸ் பண்றோம். ஆமா, ஒரு பெண்ணோட வலிய உணர்ற அதே சமூகம் ஒரு ஆணோட வலிய மட்டும் ஏன் கேலி பொருளா பாக்குது? ஒரு ஆண் தம் மனைவியால அடிக்கப்படுறான், இல்ல மனதளவுல சித்திரவதை செய்யப்படுறான்னு அவன் வெளியே வந்து சொன்னா எல்லாரும் சிரிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஆரம்பிச்சு சொந்தக்காரங்க வரைக்கும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. பொண்டாட்டி கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு அவனோட ஆண்மைய கேள்விக்குள்ளாக்குறாங்க. இந்த அவமானத்துக்கு பயந்துதான் பல ஆண்கள் தங்களுக்கு நடக்கிற கொடுமைகளை வெளியே சொல்லவே தயங்குறாங்க. கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது அந்த ஆணுக்கு வலிக்கல அப்படிங்கிறது இல்ல. வெளியே சொன்னா சமூகம் தன்னை நம்பாது, மாறாக தன்னை கோமாளியாக்கிடும் அப்படிங்கிற பயம் அவனை மௌனமாக்கிடுது. இதத்தான் அந்த புத்தக பகுதியில ஆண்களை கட்டி போட்டுள்ள கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகள் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காங்க. இன்விசிபிள் செயின்ஸ். இப்போ இந்த கட்டாய திருமணங்கள் விஷயத்தை எடுத்துப்போம். ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சா அது எவ்வளவு பெரிய குற்றம்னு நமக்கு தெரியும். ஆனா பல ஆண்களும் அவங்க குடும்பத்துக்காகவோ இல்ல பொருளாதார சூழ்நிலைக்காகவோ கட்டாய கல்யாணத்துக்கு தள்ளப்படுறாங்கல்ல. அதை ஏன் நம்ம சமூகம் ஒரு பிரச்சனையா பாக்குறதே இல்ல? ஏன்னா நம்ம சமூகத்தோட பார்வையில ஆண்கள் அப்படிங்கிறவங்க தியாகம் செய்யறதுக்காகவே பிறந்த ஒரு மெஷின் மாதிரி. ஒரு ஆண் தனக்கு பிடிக்காத ஒரு பெண்ணை குடும்பத்துக்காக கட்டாயத்தின் பேர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா சமூகம் அவனுக்கிட்ட என்ன சொல்லும்? ஏதோ ஒரு பொண்ணு உன்னை ஏத்துக்கிட்டு வந்திருக்கே, நீ அதிர்ஷ்டசாலின்னு சொல்லி அவனோட உணர்வுகளை முற்றிலுமா நிராகரிச்சிடும். அவனுக்கும் ஆசைகள் இருக்கும், அவனும் தான் விரும்புறவங்களோட வாழணும்னு நினைப்பான் அப்படிங்கறதே இந்த சமூகம் ஏத்துக்க மறுக்குது. இதை விட கொடுமையான இன்னொரு விஷயமும் இருக்கு. கௌரவ கொலைகள் பத்தி நிறைய பேசுறோம். ஆமா, சாதி மதத்தை மீறி ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கும் போது அவங்க 2 பேருமே கொல்லப்படலாம். ஆனா அந்த பெண்ணின் மரணத்துக்கு கிடைக்கிற கவனமோ சமூக கொந்தளிப்போ அந்த ஆணின் மரணத்துக்கு கிடைக்குதான்னு யோசிச்சு பாருங்க. குடும்ப கௌரவத்துக்காக ஒரு இளைஞன் வெட்டி கொலை அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல ஒரு சின்ன மூலையில ஒரு அடிக்குறிப்பா அந்த நியூஸ் முடிஞ்சு போயிடுது. அவனும் ஒரு உயிர் தானே, அவனுக்காக ஏன் இங்க யாருக்கும் ரத்தம் கொதிக்க மாட்டேங்குது? நீங்க சொல்றத பாக்கும்போது நாம அன்றாடம் பாக்குற ஆண்களுக்கு பின்னால இவ்ளோ பெரிய மௌனமான வலிகள் புதைஞ்சு கிடக்கிறத நாம கவனிக்க தவறிட்டோம்னு தோணுது. இது கேக்குற உங்களுக்கு ஒரு பெரிய திறப்பா இருக்கலாம். ஆனா இதோட உளவியல் தாக்கம் என்னவா இருக்கும்? ஒரு மனுஷன் தம் வலிய, கோபத்தை, கனவுகளை எல்லாத்தையும் தனக்குள்ளே புதைச்சுக்கிட்டு வாழும்போது அவனுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு போராட்டம் நடக்கும்? அது ஒரு நரக வேதனைன்னு தான் சொல்லணும். சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆண் குழந்தைய இந்த சமூகம் எப்படி வளர்க்குது? ஆம்பளை பையன் அழக்கூடாது, தைரியமா இருக்கணும்னு சொல்லிதான் வளர்க்குது. அந்த ஒரு வாக்கியம் அவனோட மொத்த உணர்ச்சிகளையும் முடக்கிடுது. தான் குடும்பத்தை ஒண்ணா வச்சுக்கணும், மத்தவங்கள சந்தோஷமா பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் தன்னோட கோபத்தை அப்படியே விழுங்கிடுவான். தனக்கு வலிக்கிறத வெளியே சொன்னா தான் வீக்கானவன், பலவீனமானவன்னு முத்திர குத்திடுவாங்களோங்கிற பயம் அவனுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பல ஆண்கள் அழணும்னு நினைச்சா கூட கதவை பூட்டிக்கிட்டு தனியா தான் அழுவாங்க. ஏன்னா ஒரு ஆணோட கண்ணீருக்கு இந்த சமூகத்துல எந்த மரியாதையும் இல்ல. அத ரொம்ப சந்தேகமா இல்லனா ஒரு நாடகம்னு தான் சமூகம் பார்க்கும். இது அந்த புத்தக பகுதியில ரொம்ப அழகா ஒரு வாக்கியத்துல சொல்லியிருப்பாங்க. என்ன வாக்கியம் அது? ஆண்கள் உடைய மாட்டாங்க, அவங்க மத்தவங்கள தான் உடைப்பாங்க. Men don't break, they break others. ஓ, இது சமூகம் ஆண்கள் மேல குத்தி வச்சிருக்கிற ஒரு குரூரமான முத்திர. அவனுக்கும் ரத்தம், சதை, உணர்வுகள் இருக்கு. அவனும் காயப்படுவான், அவனும் உடைஞ்சு போவான்னு ஏத்துக்க இங்க யாரும் தயாரா இல்ல. அந்த வாக்கியம் ரொம்ப பவர்ஃபுல். ஆண்கள் உடைய மாட்டாங்க, மத்தவங்கள உடைப்பாங்க. அதாவது ஆண்கள் எப்பவுமே வன்முறையாளர்களா தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பொடு புத்தி. அவங்க பாதிக்கப்பட்டவர்களா இருக்கவே முடியாது அப்படிங்கறத சமூகம் கட்டமைச்சு வச்சிருக்கு. ஒருவேளை ஒரு மன அழுத்தத்தால ஒரு ஆண் தற்கொலை செஞ்சுக்கிட்டா கூட அவனை ஒரு கோழைன்னு சொல்றமே தவிர அவன் ஏன் இறந்து போனா, அவருக்கு என்ன மன அழுத்தம் இருந்துச்சுன்னு நம்ம அலசுறதே இல்ல. அவன் வெறும் ஒரு புள்ளி விவரமா சுருக்கப்படுறான். சரி, இப்போ ஒரு பெரிய விஷயத்துக்கு வருவோம். ஆணாதிக்கம், பேட்ரியார்கி. இது ரொம்ப முக்கியமான டாபிக். வழக்கமா ஆணாதிக்கம்னாலே அது பெண்களுக்கு எதிரானது, ஆண்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கறது அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது ஆண்களே எப்படி ரொம்ப மோசமா பாதிக்குதுன்னு ஒரு பாயிண்ட் வருது.
ஆமா, ஆணாதிக்கங்கிறது ஆண்களுக்கு சாதகமான ஒரு சிஸ்டம்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, ஆணாதிக்கம் ஆண்களுக்கு ஒரு தங்க கூண்ட கட்டி வச்சிருக்கு. கோல்டன் கேஜா? அது எப்படி? ஆணாதிக்கம் ஆண்களை எப்படி பாக்குது தெரியுமா? அவங்க குடும்பத்தை காப்பாத்துற ஒரு இயந்திரம், குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருக்கிற ஒரு பாதுகாவலன், ப்ரொவைடர் அண்ட் ப்ரொடெக்டர். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தீர்த்து வைக்கிற ஒரு ஆள். இந்த முகமூடிய ஆணாதிக்கம் ஆண்கள் முகத்துல மாட்டி விட்டுடுச்சு. பிரச்சனை என்னன்னா, இந்த முகமூடிய அவங்களால கழட்டவே முடியாது. அவனுக்கு உடம்பு சரியில்லையா, அவனுக்கு மனசு கஷ்டமா இருக்கா, அவனுக்கு வேலைக்கு போக பிடிக்கலையா, எதையும் அவன் சொல்ல முடியாது. நீ ஆம்ல, நீ தான் சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிற அந்த சுமை அவனோட மனிதத்தன்மையை அழிச்சிடுது. உள்ளூர காயப்பட்ட, பயந்து போன, அன்புக்கு ஏங்குற ஒரு சாதாரண மனிதனா ஒரு ஆணை இந்த சமூகம் ஏத்துக்கவே ஏத்துக்காது. நீங்க வெறும் ஒரு ப்ரொவைடர், அவ்வளோதான் உங்களுக்கான மதிப்பு. இந்த சுமையை தாங்க முடியாம தான் பல ஆண்கள் மனதளவுல சிதைஞ்சு போறாங்க. ஆணாதிக்கம் பெண்களை மட்டும் ஒடுக்கல, ஆண்களையும் மூச்சு திணற வச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ரொம்ப ஆழமான பார்வை இது. ஆணாதிக்கம் ஆண்களை வெறும் ப்ரொவைடர்ஸா மட்டுமே பாக்குதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையான பெண்ணியம் அல்லது அதிகாரம் அப்படின்னா என்ன? ஒரு பக்கம் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்ட, கல்வி கிடைக்காத, உண்மையான குடும்ப வன்முறை அனுபவிக்கிற கோடிக்கணக்கான பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்காக போராடுறது தான் உண்மையான பெண்ணியமா? இல்ல நல்லா படிச்சு சரியும் தவறும் தெரிஞ்ச ஒருத்தவங்க திட்டமிட்டு ஒரு கொலைய செஞ்சுட்டு அத பெண்ணியம்னு சொன்னா அத ஆதரிக்கிறது அதிகாரமா? அதான் சொல்றேன். உண்மையான பெண்ணியம்ங்கிறது அடித்தட்டுல எந்த குரலும் இல்லாம வன்முறைய சந்திச்சிட்டு இருக்கிற அந்த பெண்களுக்காக போராடுறதுல தான் இருக்கு. காயம் பூசும்போது நாம அந்த செயலை ஆதரிச்சா அது உண்மையான பெண்ணியத்துக்கே நம்ம செய்யற துரோகம். ஒரு தப்பான செயல, ஒரு கொலைய நியாயப்படுத்த எந்த ஒரு சித்தாந்தத்தையும் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா அந்த சித்தாந்தத்தோட உண்மையான நோக்கமே அர்த்தம் இல்லாம போயிடும். இதனாலதான் இங்க சமமான பச்சாதாபம் திரும்பவும் உள்ள வருது. ஒரு சித்தாந்தங்கிறது நீதியின் பக்கம் நிக்கணுமே தவிர, எந்த பாலினம் தப்பு பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி தன்னோட நிலைப்பாட்டை மாத்திக்க கூடாது. நாம யார் பக்கம் நிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, எது சரின்னு பார்த்து அதன் பக்கம் நிக்கிறது தான் உண்மையான ஆரம். ஆக ஒரு சித்தாந்தமோ கொள்கையோ குற்றத்தை நியாயப்படுத்தி அதற்கான விலையை கொடுத்த அந்த நிரபராதிய புறக்கணிச்சா அந்த சித்தாந்தமே உள்ளீடற்றதாக மாறிடும். அதுல எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும் சொல்றீங்க. ரொம்ப சரி. இதையெல்லாம் கேட்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வலிக்கிறப்போ வர்ற ரத்தம் சிவப்பு தான். ஒவ்வொரு உயிரும் மதிப்புமிக்கது தான். ஒரு மனிதன் இறக்கும்போது அவன் ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு குடும்பம் அனாதையாகுது. அவங்கள நம்பி இருக்கிறவங்க நடுத்தெருவுக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பாலினத்தோட வலிய மட்டும் ரொம்ப பெரிய விஷயமா பார்த்துட்டு இன்னொரு பாலினத்தோட வலிய போலியானதுன்னோ இல்ல முக்கியமே இல்லைன்னோ நாம ஏன் நடிக்கிறோம்? அந்த நடிப்பு தான் சமூகத்தோட மிகப்பெரிய பாசாங்கு. சார்பு நிலைகள், அதாவது நம்ம முன்கூட்டியே வச்சிருக்கிற குருட்டு நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு உண்மையா மாத்துறது எப்படி நீதியாகும்? ஒரு நாள் வரும், அன்னைக்கு எந்த பாலினமா இருந்தாலும் அவங்களோட துன்பம் இன்னொருத்தருக்கு கேலி பொருளா மாறாது. ஒரு ஆணோட கண்ணீரும் இந்த சமூகத்துல மதிக்கப்படும். அந்த ஒரு நாளை எதிர்பார்த்து தான் நீதிக்கான குரல்கள் தொடர்ந்து ஒலிக்கணும். ஏன்னா பல நேரங்கள்ல இந்த மாதிரி விவாதங்களும் எழுத்துகளும் தான் சத்தமே இல்லாம அழுதுட்டு இருக்கிற பல ஆண்களோட குரலை வெளியே கொண்டு வர ஒரே இடமா இருக்கு. பச்சாதாபம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கணும். தப்பா பார்க்கிற அந்த நடுநிலைமை தான் ஒரு ஆரோக்கியமான சமூகத்துக்கு அடிப்படை. ரொம்ப ரொம்ப சிறப்பான, அதே சமயம் நம்மள நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்க வைக்கிற ஒரு விவாதம் இது. நாம இந்த விரிவான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு சுருட்டமா சொல்லணும்னா, நாம விவாதிச்ச இந்த கட்டுரை ரொம்ப தெளிவான ஒரு செய்தியை நமக்கு சொல்லுது. நாம எல்லாரும் முதல்ல மனுஷங்க. வலிகள், காயங்கள், ஏமாற்றங்கள் எல்லாமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானதுதான். சட்டமும் சரி, நம்ம சமூகத்தின் மனநிலையும் சரி, அந்த வலிகளை சமமா பார்க்க பழகணும். ஒருத்தர் பாதிக்கப்படும் போது அவங்க ஆணா பெண்ணான்னு பார்த்து பரிதாபப்படுறதை விட்டுட்டு மனுஷனா பார்த்து பச்சாதாபம் காட்டணும். கண்டிப்பா, அதுதான் நம்மளோட நோக்கம். விட்டு செல்ல விரும்புறோம். நீங்க இத பத்தி தனியா அமைதியா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. நம்மளோட தற்போதைய சட்ட அமைப்புகளும் சரி, சமூகம் யாருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு முடிவு பண்ற அந்த பச்சாதாபமும் சரி, எல்லாமே பாலின எதிர்பார்ப்புகளை அடிப்படையா வச்சுதான் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அப்படியென்றால் எந்த பாலினமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நடக்கிற ஒரு சின்ன பாதிப்பு ஒரு பெரிய கொலையாவோ இல்ல தற்கொலையாவோ மாறதுக்கு முன்னாடியே அவங்க தங்களோட காயங்களை எந்த பயமும் இல்லாம எந்த அவமானமும் இல்லாம வெளியே சொல்றதுக்கு நம்ம சமூகத்தோட ஆதரவு அமைப்புகளை நம்ம எப்படி புதிதா மாற்றி அமைக்க போறோம்? ஒரு ஆண்
தனக்கு நடக்கிற குடும்ப வன்முறைய வெளியே சொன்னா அவனை பார்த்து சிரிக்காத ஒரு போலீஸ் ஸ்டேஷனையோ இல்ல ஒரு சமூக அமைப்பையோ நம்ம எப்படி உருவாக்க போறோம்? வீடுகள்லயும் வேலை பார்க்கிற இடங்கள்லயும் ஒட்டுமொத்த சமூகத்திலயும் இந்த மாபெரும் மாற்றத்தை நம்ம எங்கிருந்து தொடங்க போறோம்? இது நீங்க தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய, கண்டிப்பா விடை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இத பத்தி தனியா யோசிச்சு பாருங்க. வேறொரு சுவாரஸ்யமான ஆழமான தலைப்போட உங்கள அடுத்த அலசல்ல சந்திக்கிறோம். நன்றி.